வணக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தய தொடக்க விழாவிற்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்தபோது நடந்த பரபரப்பு நிகழ்வு இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி கார் பந்தய துவக்க விழாவிற்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்தபோது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஃபார்முலா 4 சென்னை கார் பந்தயம் இன்று மற்றும் நாளை சென்னையில் அண்ணா சாலையில் நடைபெறுகிறது. இன்று இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கிய நிலையில் பயிற்சி போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த கார் பந்தயத்திற்காக தீவுத்திடலில் தொடங்கி பிளாக் ஸ்டாப் ரோடு அண்ணா சாலை வழியாக மீண்டும் தீவுத்திடல் வரை கார் ரேஸ் ட்ராக் அமைக்கப்பட்டு தடுப்புகள், டயர்கள், வழிகாட்டும் அமைப்புகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கார் பந்தயத்திற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக சென்னையில் நடக்கும் இந்த கார் பந்தயத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சென்னையில் கார் பந்தயம் நடத்தக்கூடாது என்று வழக்கும் தொடங்கப்பட்டது. ஆனால் கார் பந்தயம் நடத்த எந்த தடையும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் குறித்த தேதியில் இன்றைய தினம் வெற்றிகரமாக கார் பந்தயம் நடைபெற்றுள்ளது. இவ்வாறாக பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அமைச்சர் உதயநிதி அவர்களது முயற்சியின் பேரில் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடு முறையில் இருக்க அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தனியாளாக இருந்து அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் கார் பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னதாக இதற்கான ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்தார். பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டார். அந்த வகையில் இன்று இரவு 7 மணிக்கு கொடியசைத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஃபார்முலா 4 சென்னை கார் பந்தயத்தை தொடங்கி வைத்தார். அப்போது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கேற்றிருந்தனர். அப்போது கார் பந்தய தொடக்க விழாவிற்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்தவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் கத்தி கரகோஷம் எழுப்பி அமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்றனர். மேலும் கார் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்த போதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கத்தி கரகோஷம் எழுப்பி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் K.N. நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதற்கிடையே தெற்காசியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயமாக இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் வகையில் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் கடந்து இன்றைய தினம் வெற்றிகரமாக ஆயிரக்கணக்கான மக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.